இது கல்வி நோக்கம் மட்டுமே. முதலீடு செய்யும் முன் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். லாப நஷ்டங்களுக்கு இம்பல்ஸ் ட்ரேடர் பொறுப்பல்ல. வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சாதாரண கம்பெனிய பத்தி பேச போறதில்ல. உலகமே இன்னைக்கு கரியமில வாயுவை குறைக்கணும்னு ஓடிட்டு இருக்கு. இந்தியா 2070க்குள்ள நெட் ஜீரோ இலக்க அடையணும்னு சபதம் போட்டிருக்கு. இதுக்காக இந்திய அரசு 2030க்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திய உற்பத்தி செய்யணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதுல சூரிய சக்தி, அதாவது சோலார் மட்டும் 280 ஜிகாவாட் இருக்கணும். இந்த ராட்சச இலக்க நோக்கி இந்தியா போகும்போது அந்த அலையில மேல ஏறி சவாரி செய்ய போற ஒரு கம்பெனி தான் கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட். பெட்ரோல் பங்க்ல போய் வரிசையில நிக்கிற காலம் போய் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே கரண்ட் தயாரிச்சு காசு சம்பாதிக்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த மாற்றத்தோட மையப்புள்ளியா இந்த ஸ்டாக் இருக்கு. இதோட உண்மையான பவர் என்னன்னு இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். ஒரு கம்பெனியோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் இருக்கும். 2008ல குஜராத் மாநிலம் சூரத்தில் திரு ஃபரூக் குலாம் பட்டேல் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சப்போ அவர்கிட்ட இருந்தது வெறும் ஒரு கனவு மட்டும்தான். ஆரம்பத்துல இவங்க சோலார் பிளான் போடுறதுக்கான நிலங்களை வாங்கி அதை சீரமைச்சு டெவலப் பண்ணி கொடுக்கற வேலையை தான் செஞ்சாங்க. ஆனா வெறும் லேண்ட் டெவலப்பரா மட்டும் இருந்தா போதாதுன்னு முடிவு பண்ணி 2019ல பிஎஸ்சி எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல கம்பெனியை லிஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு சிறிய செடியா இருந்த இந்த நிறுவனம் இன்னைக்கு ஏப்ரல் 14, 2026ல ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்குது. இப்போ இவங்க பிசினஸ் வெறும் குஜராத் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க விரிவடைஞ்சிட்டு இருக்கு. ஒரு சாதாரண பிசினஸ எப்படி ஒரு எனர்ஜி ஜாம்பவானா மாத்துறதுன்னு இவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு கவனிங்க. பிப்ரவரி 2019ல இந்த ஸ்டாக் பிஎஸ்இ எஸ்எம்இல வந்தப்போ இதோட அட்ஜஸ்டட் விலை வெறும் 20 ரூபாய். அங்கிருந்து மே 2022ல என்எஸ்இ மெயின் போர்டுக்கு மாத்துனாங்க. அப்போ விலை 130 முதல் 150 ரூபாய். இன்னைக்கு இதோட மார்க்கெட் பிரைஸ் சுமார் 415 ரூபாய். உங்க முதலீடு 20 மடங்கு வளர்ந்திருக்கு. இதுல இவங்க கொடுத்த போனஸ் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட் கணக்குகளை சேர்த்தா லாபம் இன்னும் பல மடங்கு கூடும். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி ஒரு குவார்ட்டர்ல கூட நஷ்டம் காட்டாம தொடர்ந்து ஏறுமுகத்திலேயே இருக்கிறது மார்க்கெட்ல ரொம்பவே அரிதான விஷயம் நண்பா. இதுதான் ஃபண்டமெண்டல் பவர். இந்த கம்பெனியோட வருமானத்துல 2 கண்கள் இருக்கு. முதல் கண் ஐபிபி. இவங்க சொந்தமா பிரம்மாண்டமான சோலார் பார்க்குகளை உருவாக்கி அங்கிருந்து மின்சாரம் தயாரிப்பாங்க. அந்த மின்சாரத்தை குஜராத் அரசுக்கோ அல்லது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மூலமா 25 வருஷத்துக்கு விற்பாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இவங்க ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணி பேனல்களை வச்சிட்டா போதும், அடுத்த 25 வருஷத்துக்கு மாசம் மாசம் பணம் கம்பெனி கணக்குல விழுந்துட்டே இருக்கும். இது இவங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை உறுதி செய்யுது. கம்பெனிக்கு மார்க்கெட்ல இருக்கிற மத்த சிக்கல்கள் வந்தாலும் இந்த வருமானம் அவங்கள காப்பாத்தும். ரெண்டாவது மிக முக்கியமான வருமான வழி சிபிபி, கேப்டிவ் பவர் ப்ரொடியூசர். இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிகளுக்கு கரண்ட் பில் ஒரு பெரிய தலையாய இடி. அவங்க கிட்ட போய் உங்க இடத்துலயே நாங்க சோலார் பிளான்ட் அமைச்சு கொடுக்கறோம், உங்க கரண்ட் பில்ல 40% குறைக்கிறோம்னு இவங்க சொல்றப்போ யாருதான் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாடல்ல கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்ச உடனே பிளான்ட் போட்டு முடிச்சிட்டு அதுக்கான முழு தொகையையும் கமிஷன் மற்றும் சர்வீஸ் பீஸா வாங்கிடுவாங்க. இதனால கம்பெனிக்கு உடனடி பணப்புழக்கம், இமிடியட் கேஷ் ஃப்ளோ கிடைக்குது. கடந்த சில வருஷத்துல இவங்களோட வருமானத்துல சுமார் 70% இந்த சிபிபி மாடல் மூலமா தான் வந்திருக்கு. இது இவங்களோட வளர்ச்சிக்கு ராக்கெட் மாதிரி செயல்படுது. எண்களை பார்ப்போம், எண்கள் பொய் சொல்லாது. 2021ல் இவங்களோட மொத்த விற்பனை, அதாவது சேல்ஸ் வெறும் 100 கோடி ரூபாயா இருந்தது. ஆனா 2026ன் இப்போதைய நிலவரப்படி இவங்களோட வருவாய் 1500 கோடியை தாண்டி வளர்ந்திருக்கு. அதாவது 4 வருஷத்துல 15 மடங்கு வளர்ச்சி. அதே மாதிரி லாபத்தை பார்த்தா 2021ல் வெறும் 8 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் காட்டின கம்பெனி இன்னைக்கு 300 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் சுமார் 25% முதல் 30% வரை இருக்கு. எனர்ஜி செக்டார்ல இருக்கிற கம்பெனிகளுக்கு இவ்வளவு பெரிய மார்ஜின் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா கேபிஐ கிரீன் அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கடன். பொதுவாக பவர் செக்டார்ல இருக்கிற அதானி கிரீன் மாதிரி நிறுவனங்களுக்கு கடன் ஆயிரக்கணக்கான கோடிகள்ல இருக்கும். ஆனா கேபிஐ கிரீனோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வெறும் 0.14 தான். அதாவது கம்பெனி கிட்ட 1 ரூபாய் சொத்து இருந்தா அதுல 14 பைசா தான் கடனா இருக்கு.
இவங்க கடந்த 2 வருஷத்துல தங்களோட பழைய கடன்களை பெருமளவு அடைச்சிட்டாங்க. அதே சமயம் இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு டோட்டல் அசெட்ஸ் 2500 கோடியை தாண்டி நிக்குது. கடனை விட சொத்து மதிப்பு பல மடங்கு அதிகமா இருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி நண்பா. கம்பெனி திறமையா செயல்படுதான்னு பார்க்க ROE பார்க்கணும். இது இப்போ 30% நெருங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ROCE 25%க்கு மேல இருக்கு. ஒரு ஃபைனான்ஸ் அனலிஸ்டா நான் சொல்லணும்னா, ஒரு கம்பெனி 20%க்கு மேல இந்த 2 ரேஷியோக்களையும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுதுன்னா, அது ஒரு குவாலிட்டி ஸ்டாக். KPI கிரீன் அந்த குவாலிட்டி பாராமீட்டர்கள்ல சூப்பரா பாஸ் ஆகியிருக்கு. இதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் இப்போ மெதுவா இந்த ஸ்டாக்கை தங்களோட போர்ட்ஃபோலியோல சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கவனிக்கணும். ப்ரொமோட்டர்கள் வசம் சுமார் 50% பங்குகள் இருக்கு. இதுல முக்கியமா 2023ல ப்ரொமோட்டர்கள் தங்களோட பங்குகளை 40%க்கு மேல அடமானம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ஏப்ரல் 2026 நிலவரப்படி அந்த அடமானத்தை முழுசா நீக்கிட்டாங்க. ஒரு கம்பெனியோட ஓனர் அடமானம் வச்ச பங்குகளை திருப்புறாருனா அவருக்கு கம்பெனியோட லாபத்துல அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். FII முதலீட்டாளர்களும் 8%க்கு மேல பங்குகளை வச்சிருக்காங்க. இது கம்பெனியோட நிர்வாகம் மற்றும் நேர்மைக்கு கிடைச்ச சான்றிதழ். இன்னைக்கு KPI கிரீன் கையில இருக்கிற ஆர்டர் புக் மதிப்பு சுமார் 2.3 ஜிகாவாட். இதுல சோலார் மட்டும் இல்லாம விண்ட் எனர்ஜியும் கலந்து இருக்கு. குறிப்பா குஜராத்தோட கவுடா பகுதியில இவங்க அமைச்சிருக்கிற ஹைபிரிட் சோலார் பார்க் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த 300 மெகாவாட் அளவுக்கான ப்ராஜெக்டுகள் இப்போ ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. இது போக குஜராத் அரசு கொடுத்திருக்கிற பல 1000 கோடி மதிப்பிலான டெண்டர்கள் இவங்க கிட்ட இருக்கு. இப்போ இருக்கிற ஆர்டர்ஸை மட்டும் இவங்க முடிச்சாலே அடுத்த 3 வருஷத்துக்கு வருமானம் பாஞ்சு வரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிரீன் ஹைட்ரஜன். உலகத்தோட அடுத்த 50 வருஷத்துக்கான எரிபொருள் இதுதான்னு நிபுணர்கள் சொல்றாங்க. KBI கிரீன் இப்போதே இந்த துறையில ஆராய்ச்சிகளையும் சிறிய அளவிலான ப்ராஜெக்ட்களையும் தொடங்கிட்டாங்க. சூரிய சக்தி மூலமா கிடைக்கிற மின்சாரத்தை வச்சு தண்ணீரை எலக்ட்ராலிசிஸ் பண்ணி ஹைட்ரஜனை பிரிக்கிறது தான் இவங்களோட திட்டம். இது வெற்றிகரமா அமைஞ்சா ரிலையன்ஸ் மற்றும் அதானி போன்ற ராட்சச நிறுவனங்களுக்கு சமமா KBI கிரீனும் வளர வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் சொல்ல நினைக்கிற எக்ஸ் ஃபேக்டர். எல்லாமே நல்லதா மட்டும் இருக்காது, சில ரிஸ்க்குகளையும் நம்ம பார்க்கணும். இந்த செக்டார்ல சுஸ்லான் எனர்ஜி மற்றும் அதானி கிரீன் போன்ற ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்களோட இவங்க போட்டி போடணும். அதே மாதிரி சோலார் பேனல்கள் இறக்குமதி செய்யறதுல அரசு ஏதாவது புதிய வரி விதிச்சாலோ அல்லது சீனாவுடனான வர்த்தக போர் வந்தாலோ இவங்களோட உற்பத்தி செலவு அதிகமாகும். ஆனா KPI கிரீன் இப்போ சொந்தமா சில பாகங்களை தயாரிக்க முயற்சி பண்றதால இந்த பாதிப்புகள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு முதலீட்டாளரா நீங்க அரசு கொண்டு வர சோலார் பாலிசிகளை உன்னிப்பா கவனிச்சுட்டே வரணும். டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தா கடந்த 6 மாசமா இந்த ஸ்டாக் 380 முதல் 420 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. இத அனலிஸ்டுகள் கான்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராக்கெட் கிளம்புறதுக்கு முன்னாடி எரிபொருளை நிரப்புதுன்னு அர்த்தம். 50 நாள் மற்றும் 200 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே ஸ்டாக் சீரா இருக்கு. RSI அளவீடு இப்போ 55ல இருக்கு. அதாவது ஸ்டாக் இப்போ ஓவர் பாட் நிலைமையில இல்ல. புதுசா நுழைய நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான என்ட்ரி பாயிண்டா அமையலாம். சார்ட்ல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் தெரியுது. இது பிரேக் அவுட் ஆனா ஸ்டாப் லாஸே இல்லாம ஸ்டாக் மேல போகும். இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். 2030ல இந்த ஸ்டாக் என்ன விலைக்கு போகும்? கம்பெனியோட விஷன் 2030 படி இவங்க 10 ஜிகாவாட் உற்பத்தியை இலக்கா வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற வேகத்துல லாபம் வருஷத்துக்கு 30% வளர்ந்தாலே 2030ல ஒரு பங்கின் விலை 2800 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய், 2800 முதல் 4000 வரை செல்வதற்கு 90% வாய்ப்புகள் இருக்கு. இது கம்பெனி கொடுக்க போற போனஸ் மற்றும் ஸ்பிளிட் இல்லாத கணக்கு. ஒருவேளை போனஸ் கொடுத்தா பங்குகள் எண்ணிக்கை அதிகமாகும், ஆனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அசுர வேகத்துல கூடும். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ல இருந்து மிட் கேப் ஆக மாறுற பயணம். சரி நண்பா, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனல் தீர்ப்பு என்ன? KPI கிரீன் எனர்ஜி ஒரு குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ஸ்டாக். குறைவான கடன், அதிகமான ஆர்டர்கள், நேர்மையான மேனேஜ்மெண்ட். இது மூணும் ஒரு மல்டி பேக்கருக்கான அறிகுறிகள். ஆனா ஸ்மால் கேப் என்பதால் மார்க்கெட் இறங்கும்போது 10 முதல் 15% வரை விலை குறையலாம். அந்த நேரத்துல பயப்படாம பை ஆன் டிப்ஸ் முறையில பங்குகளை சேர்த்தீங்கன்னா 2030ல ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவை நீங்க உருவாக்க முடியும். இத பத்தின இன்னும் அதிகமான லைவ் சார்ட் அப்டேட்கள் நம்ம இம்பல்ஸ் மொபைல் ஆப்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க உதவும்னு நம்புறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த எந்த ஸ்டாக்க பத்தி அனலைஸ் பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பா.